நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டதாக கூறி மேலும் 3 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். மக்களவைக்குள் அத்துமீறி 2 இளைஞர்கள் நுழைந்து வண்ணப்புகை குப்பிகளை வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தி இரு அவைகளிலும் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அவர்கள் தொடர்ச்சியாக இடைநீக்கம் செய்யப்பட்டு வந்தனர். புதன்கிழமை வரை மக்களவையில் 97 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 46 உறுப்பினர்கள் என 143 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக பதாகையை ஏந்தி விஜய் சவுக் வரை அவர்கள் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் பல்வேறு முக்கிய சட்ட மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்றியதாக தெரிவித்தனர். பாதுகாப்பு மீறல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் அல்லது மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கமளிக்க வேண்டும் என்பதே தங்களது ஒரே கோரிக்கை என்றும், ஆனால் தற்போது வரை எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மக்களவை தொடங்கிய போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தீபக் பைஜ், டி.கே. சுரேஷ் மற்றும் நகுல்நாத் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டதால் நடப்பு கூட்டத்தொடரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரித்தது. குளிர்கால கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை நிறைவடையும் நிலையில் அதற்கு முந்தைய நாளிலேயே தேதி குறிப்பிடப்படாமல் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களை இரு அவைகளிலிருந்தும் இடைநீக்கம் செய்ததை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வெள்ளிக்கிழமை டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அதேபோல மற்ற மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மழை வெள்ளம் காரணமாக வேறொரு தேதியில் போராட்டம் நடைபெறும் என தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ்.